வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெஜிடபிள் குருமா, அது கூட சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் தன்விக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தா நான் சரியாக வரல. அதுக்கப்புறமா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி மாற்றிட்டேன். பெரிய பொட்டேட்டோவை நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பவுலில் அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சிருக்க எண்ணெயில் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்லேயே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து நான் கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். குழந்தைங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக கொடுப்பீங்கன்னா அப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அண்ட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே தன்மைக்கு நிறைய ஆயில் ஃபுட் எப்பவுமே தரவே மாட்டேன், கொஞ்சம் ரேராக தான் தருவேன். ஸோ நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்புறது என்ன ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு, எனக்கு கடையில் வாங்க பேக்கெட் ஃபுட் தான். இவங்கள சொல்லி தப்பு இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க வேண்டான்னு சொன்னாலுமே கடையில் கொண்டு போய் வாங்கி கொடுத்துறது. இந்த மாதிரி சாக்லேட்டில் லேஸ், குறுக்குறே அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, நான்லாம் குழந்தைய வளர்க்காமல நீ குழந்தைய வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.